உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? இன்றைக்கி நம்மளும் வீட்டில் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டர்னு நிறையா பொருட்கள் வச்சுருப்போம். அது தினமும் நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம். அப்படி பயன்படுத்தாத பொருட்களெல்லாம் என்ன பண்ணுவோம், அது பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுருந்தா அது வீணாகிடும்னு சொல்லிட்டு யார் பயன்படுத்துவாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம். இதே மாதிரி தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 5 தாலந்த வாங்கினவங்களும் 2 தாலந்த வாங்கினவங்களும் அதை ரெட்டிப்பாக்குனாங்க. ஆனால் 1 தாலந்து வாங்கினவங்க அதை மண்ணில் புதைச்சி வச்சுருவாங்க. அந்த எஜமான் திரும்பி வரும்போது 5 தாலந்த வாங்கினவனும் 2 தாலந்து வாங்கினவனையும் பார்த்து ரொம்ப பாராட்டுவார். ஆனால் அந்த 1 தாலந்து வாங்கினவனை பார்த்து, நீ ஏன் நான் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்த அந்த தாளந்தை எடுத்து யார் பயன்படுத்தினாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாரு. இதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்தையும் வரத்தையும் கொடுத்துருப்பாரு. அந்த வேலைக்காரனை போல நம்மளும் ஆண்டவர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தாமல் வச்சுருந்தோன்னா நம்மக்கிட்ட இருந்த தாளந்தை வாங்கி யார் அதை பயன்படுத்துகிறாங்களோ, யார் அந்த தாளந்து வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருவாருன்னா கொடுத்துருவாரு. இந்த நேரத்துலையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கீங்களா? இந்த நேரத்துலையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்தையும் வரங்களையும் பயன்படுத்த ஆரம்பிங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார்.